கெட்டுப்போன சிக்கன் சப்ளை செய்த SS ஹைதராபாத் கள்ளத்தில் இறங்கிய மக்கள். தமிழகம் எங்கும் இயங்கி வரும் பிரபலமான பிரியாணி கடை என்றால் SS ஹைதராபாத் பிரியாணி கடை என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது இந்த கடை பெரும் சிக்கலில் சிக்கி இருக்கிறது. லாப நோக்கத்திற்காக உணவின் தரத்தை குறைத்துக் கொண்டுள்ளது என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேலும் SS ஹைதராபாத் பிரியாணி கடையின் மேல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. ஆனால் எந்தவித சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் கூறி வருகின்றனர். பல்வேறு கிளைகளை கொண்டு இயங்கி வரும் SS ஹைதராபாத் பிரியாணி நிறுவனத்தின் கொடுங்கையூர் கிளையில் பிரியாணி உட்கொண்ட 40க்கும் மேற்பட்டோருக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டன. இதேபோல் பொன்னேரியில் இயங்கி வரும் கிளையில் பிரியாணி வாங்கி உட்கொண்ட 10க்கும் மேற்பட்டோருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. இதில் பலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக கொடுங்கையூரில் அமைந்திருக்கும் SS ஹைதராபாத் பிரியாணி உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அந்த உணவகத்தில் கோழி, இறைச்சி உள்ளிட்ட பல உணவுகள் கெட்டு போயும் முறையாக வேக வைக்கப்படாமலும் இருந்த நிலையில் அவற்றை எடுத்து குப்பையில் கொட்டி அழித்தனர். கெட்டு போன உணவுகளை வழங்க கூடாது என அதிகாரிகள் அப்போது எச்சரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து தற்காலிகமாக கடையை மூடி 14 நாட்களுக்கு மட்டும் சீல் வைத்துள்ளனர். தரமாக உணவு சமைக்கவில்லை என்றால் நிரந்தரமாக கடையை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுத்துறை அதிகாரிகள் கூறியிருக்கும் நிலையில் பொதுமக்கள் நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் யாரும் பயன்படுத்த முடியாத வகையில் அனைத்து உணவுப் பொருட்களையும் அப்புறப்படுத்த அறிவுறுத்தினர். கடையை மூடி சீல் வைத்து அறிவிப்பு நோட்டீஸை கடையின் முன்பாக அதிகாரிகள் ஒட்டிச் சென்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. SS ஹைதராபாத் பிரியாணில இந்த மாதிரி பண்ணி 45 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ப்ரூஃபோட ரீதி ஆகிட்ட கேட்க வந்தோம் சார். நாங்க சார் எங்களுக்கு தான் சார் தெரியும். நாங்க ஒரு சாப்பிட்டோம் மனசார 4 வயசு பொண்ணு என் குடும்பமா கிடையாது. இவரு வந்து என் ஃப்ரெண்டா என் குடும்பமா கிடையாது. என் வார்டு பக்கத்துல அட்மிட் ஆயிருக்காரு. என் வார்டு பக்கத்துல அட்மிட் ஆயிருக்காரு. நான் போன்ல நான் என் பொண்ணு வந்திருக்கேன் சார். என் பொண்டாட்டி இருக்கா. கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் சார். நீங்க எல்லாரும் கேளுங்க சார். யாராவது 10 பேரா ஒர்க் பண்ற எல்லாரும் கேளுங்க சார். கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. நீங்க ஓனரா சார்? அவங்க கம்ப்ளைண்ட் அவங்க கூட சார் கம்ப்ளைண்ட்லாம் தரோம் சார். கேளுங்க சார். ஹோட்டலா ஹோட்டல்ல தான் கம்ப்ளைண்ட் சொல்றீங்க. கேளுங்க நம்ம எல்லாரும் மூச்சு பூச்சி இல்லாம இருக்கா ராசி ஹாஸ்பிட்டல் தண்டாரிப்பேட்ல என் பக்கத்துல அட்மிட் ஆயிருந்தாரு. இவருக்கு என்ன விஷயம் தெரியல. நான் போன் பண்ணி இந்த நம்பர் எடுத்து பேசுறேன். நான் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டேன் நேற்று. இதெல்லாம் அநியாயமா இல்ல? இவனுக்கு குடும்பம் பில்லு வந்து குடி கிளைம் பண்றது யாரது? செத்துட்டு என் குடும்பத்தை சாவு எடுத்து போட்டு பில்லு கொடுக்குறியா? பில்லுக்கு எது கேட்டுக்க? நீங்க பில்ல கொடுங்க, நான் வந்து கிளைம் பண்றேன். பில்லு கொடுக்குறேன் சாப்பிடுறேன். பணம் கொடுத்து போட்டோ காட்டுறேன். என் பொண்ணு என் பொண்ணாடி போட்டோ நான் கொஞ்சம் எல்லாம் வேலை போடுது. எல்லாம் வச்சிருப்பாங்க இவங்க. தயவு செஞ்சு வந்து இப்போ இங்க வந்து இந்த ஹோட்டல் இதோட மூட சொல்லுங்க சார். பாருங்க எவ்வளவு ஹாஸ்பிட்டல் பில்லு. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக
மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.